வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ஒரு வயசான தாத்தா, 75 வயசாச்சு தாத்தாக்கு. பாட்டி இறந்துட்டாங்க. படிப்பு, வேலை, கல்யாணம் பண்ணி அப்படின்னு பிள்ளைங்க எல்லாம் வெளியூரில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போது வீட்டில் தாத்தா மட்டும் தனியாக இல்லை, பாட்டியோட நினைவுகளோட வாழ்ந்துட்டுருக்காரு. லீவுக்கு பிள்ளைங்க பேர பசங்கள்லாம் தாத்தாவை பார்க்க வந்துடுவாங்க. இப்போது லீவு எல்லாரும் வரப்போகிறாங்க. அதுக்காக வீட்டை சுத்தம் பண்ணுறது, தோட்டத்தை சுத்தம் பண்ணுறது, பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு தோதுவாக பொருட்களை ஒதுக்கி பரண் மேலே போடுறது, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி வைக்கிறது, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றதுன்னு தாத்தா ரொம்ப பிஸி ஆகிட்டார். ஒரு பக்கம் எல்லாரும் வரப்போகிறாங்கன்ற சந்தோஷம், இன்னொரு பக்கம் அதுக்கான வேலைகள் அப்படின்னு பரபரப்பாக இருந்த இந்த டைமில் தாத்தா கையில் இருந்த வாட்ச் கலண்டு எங்கேயோ விழுந்து மிஸ் ஆகியிருக்கு. தாத்தா கவனிக்கலை. இப்போ அதை காணும். அது பாட்டி அவங்களுக்கு கல்யாணமான புதுசில் கிஃப்டாக கொடுத்தது. இவ்வளோ நாள் அதை ஒரு பொக்கிஷமாக தாத்தா வச்சிருக்கிறாரு. பாட்டி இறந்ததுக்கப்புறம் கையில் இருக்கிற அந்த வாட்ச் பாட்டியே அவரோட கையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தாத்தாக்கு எப்பவும் கொடுக்கும். அப்படி வச்சுருந்த வாட்ச் இப்போ காணோன்னு தாத்தா ரொம்ப அப்செட். அன்னைக்கு எல்லாரும் வராங்கன்ற சந்தோஷத்தில் அதை மறந்துட்டார். ஆனால் மறுநாள் குளிக்க போகும்போது எப்பவும் போல் வாட்சை கழட்டி வைக்கலாம்னு கையில் பார்க்குறாரு. அப்போ தான் ஞாபகம் வருது, அடடா வாட்ச் தொலைஞ்சு போச்சே, இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் ஆகி குளிக்க போகாமல் அங்கேயே உட்காந்துட்டார். பேர பசங்க வந்து பார்த்துட்டு, என்னாச்சு தாத்தா, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தா, என்னோட வாட்சை காணோம், அது பாட்டி எனக்கு கொடுத்தது, இவ்வளோ வருஷமாக என் கூடவே இருந்துச்சு, இப்போ அது இல்லாமல் ஏதோ பெருசாக மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்கிறாரு. பேர பசங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, வாட்சை நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேத்தி, கடைசியாக வாட்சை எப்போ பார்த்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. தாத்தா, நான் பொருள் எல்லாம் எடுத்து பரண் மேலே போடும்போது என் கையில் வாட்ச் இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே தேடலாம் அப்படின்னு எல்லாரும் பரண் மேலே ஏறி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா தேவையானது, தேவையில்லாதது, எப்போவாச்சும் தேவைப்படும்னு இடத்த அடைச்சிட்டு இருக்கிற பொருட்கள், அப்புறம் படித்து கிழிச்சது, படிக்காமலே பழசான புத்தகங்கள் எல்லாம் சேர்ந்து கச்சா முச்சான்னு இருக்குது. பிள்ளைங்களும் அங்கே பாரு, இங்கே பாரு, உனக்கு கிடைச்சிருச்சா, எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு பேசிக்கிட்டே பரபரப்பாக தேடுறாங்க. யார் கையிலையும் வாட்ச் கிடைக்கல. கீழே வந்து தாத்தா கிட்ட, கிடைக்கல தாத்தா, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, வீட்டுக்குள்ளே தானே தொலைஞ்சிருக்கு, என்னைக்காச்சும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஆறுதல் படுத்துகிறாங்க. அப்போது ஒரு குட்டி பேரன், கடைசி பேரன் திரும்பவும் பரண் மேலே ஏறுறான். எல்லாரும் எதுக்குன்னு கேட்குறாங்க. அவன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சைகை மட்டும் காட்டுறான். கொஞ்ச நேரமாகியும் கீழே இறங்கி வரல. திரும்பவும் எல்லாரும், இன்னும் அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவும் அவன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சைகை மட்டும் காட்டுறான். எல்லாரும் இப்போது அமைதியாகிட்டாங்க. வீடே நிசப்தமாகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் வாட்ச் கிடச்சிருச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே குட்டி பையன் அந்த வாட்ச் எடுத்துகிட்டு வந்து தாத்தா கையில் கொடுக்குறான். எல்லாருக்குமே சந்தோஷம், அப்புறம் ஆர்வம், எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறாங்க. அவன் சொன்னான், எல்லாமே அமைதியாக இருக்கும்போது நானும் அமைதியாக உட்காந்து கவனமாக கேட்டேன், வாட்சோட டிக் டிக் சத்தம் எனக்கு கேட்டுச்சு, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து லீவை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இதுவா இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிறத விட எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மனசை அமைதியாக்கும் போது டிக் டிக்னு அதுவே ஒரு நல்ல வழியை காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.